Dear student, welcome to our channel Best Way Zoology தமிழில். எல்லாமே நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுங்கன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட், வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்கள். இந்த நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டை உங்களுக்கு நான் ரீகால் பண்ணுறேன். சில போர்ஷன்ஸை நமக்கு புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் சிக்கன் குனியா பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 2 வகையான டிசீஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்று டெங்கு காய்ச்சல், இன்னொன்று சிக்கன் குனியா. இப்போ இதில் நம்ம சிக்கன் குனியா பற்றி பார்க்க போகிறோம். சிக்கன் குனியா உண்டாக்குற வைரஸோட பேர் என்ன? சிக்கன் குனியா வைரஸ். எந்த மொழியிலேருந்து எடுத்துருக்காங்கன்னா கிமோகொண்டாங்கிற மொழியிலேருந்து எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா என்ன சார் மீனிங்னா வளையிருன்னு அர்த்தம். எங்கே சார் ஃபஸ்ட்டு இந்த நோய்க்கு உண்டான அறிகுறிகளை கண்டுபிடிச்சான்னா தான்சியாங்கிற நாட்டில் 1952. சரி, சிக்கன் குனியா எப்படி சார் உண்டாகுனா, சிக்கன் குனியா பாதிக்கப்பட்ட பெண் கொசு மூலயமாக பரப்பப்படுகிறது. மொத்தம் 2 வகையான கொசு சிக்கன் குனியாக பரப்புது. ஒன்று ஏடிஸ் எகிப்திஸ், இன்னொன்று ஏடிஸ் அல்பஃபிக்டஸ். சிக்கன் குனியா எப்போ சார் நமக்கு இந்த சிக்கன் குனியா உண்டாக்கக்கூடிய கொசு எப்போ சார் நம்ம கடிக்கணும்னா பகலில் கடிக்கக்கூடிய கொசு. எப்போ? சூரிய உதயத்திலிருந்து சூரிய மஸ்தக்குள்ளே கடிக்கக்கூடிய கொசு. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட நகர் நேரடியாக இந்த நோயை நமக்கு பரப்ப முடியாது. கொசு மூலியமாக மட்டும்தான் பரப்ப முடியும். இந்த நோய் எங்கே சார் அதிகமாக காணப்படுதுன்னா வெப்பமண்டல பகுதிகளிலும் மிதவெப்பமண்டல பகுதிகளிலும் அதிகமாக காணப்படுகிறது. எஸ்பெஷலி சொல்லணும்னா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய கண்டங்களில் அதிகமாக காணப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 3 மில்லியன் தொற்று ஏற்படுகிறது. சரி, சிக்கன் குனியா ஆல்ஃபா வைரஸில் உள்ள ஆர்என்ஏ வைரஸ். எந்த ஃபேமிலியை சேர்ந்ததுன்னா டோகாவிரிடே குடும்பத்தினுடைய பேரினம். அடைகாக்கும் காலம் பார்த்தீங்கன்னா 4 முதல் 8 நாட்கள். சிக்கன் ஏடிஸ் எப்சிசியால் உருவாக்கப்படும் மற்ற நோய்கள் டெங்கு காய்ச்சல், மஞ்சள் காய்ச்சல், ஜிகா வைரஸ். அப்போ நோயினா கண்டிப்பாக நோய்க்கு உண்டான அறிகுறிகள் இருக்கும். திடீரென அதிக காய்ச்சல், 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு அதிகமாக, முடமாக்கம்னா செயலிழத்தல், மூட்டு வலினா ஆர்த்தடிஸ் ஜாயிண்ட் பெயின், தலைவலி, தசைகளில் பாதிப்பு, அப்போ தசைகள் செயலிழந்துடும். கன்ஜெக்டிவிட்டிஸ்னால் கண்ணை சுற்றி கன்ஜெக்டான ஒரு லேயர் இருக்கும், அதில் நமக்கு தொற்று ஏற்பட்டு அதுக்கு பேர் கன்ஜெக்டிவிட்டிஸ். குமட்டல், வாந்தி, தோலில் அரிப்பு. அதேமாரி பார்த்திங்கன்னா நோய்கள் காய்ச்சலானது பல நாட்கள் முதல் 1 வாரம் வரை நீடிக்கும். காய்ச்சல் இருமுனைகளாக இருக்கலாம். இருமுனைனாக 2 நிலைகள் காய்ச்சல் உண்டாக்கப்படலாம். சிடிசி, இங்கே சிடிசின்னு இருக்குது, அதில் கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியதான். சிடிசி கூற்றின்படி பாலூட்டும் குழந்தைகளுக்கு சிக்கன் குனியா வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. சரி, அது பார்த்திங்கன்னா தொற்றுவை கண்டறிதல். எலைசானா என்ன அப்ரிவேஷன்? என்சைம்ஸ் லிங்க்டு இம்யூனோ சார்பட் அசை. சீராலஜிக்கல் சோதனை, அதாவது இரத்த மாதிரிகள் எடுத்து முதல்நிலை சோதனைன்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஐஜிஎம் மற்றும் ஐஜிஜி எதிர் சிக்கன்குனியா ஆன்டிபாடி நம்ம ரத்தத்தில் இருக்குன்னு கண்டுபிடிச்சா அவைகள் நமக்கானது சிக்கன்குனியா உறுதிப்படுத்தப்படுகிறது. இது இல்லாமல் RT-PCR பாலிமர் சோதனை மூலியமாகவும் கண்டறியலாம். அதே மாதிரி ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் போன்ற சோதனைகளை பயன்படுத்தி நோயின் முதல் வாரத்தில் சேகரிக்கப்பட்ட இரத்த மாதிரிகளை கொண்டு நோயை கண்டறியலாம். சரி, அதேமாதிரி பாதிப்புகள் எப்படி சார் இருக்குன்னா சிக்கன் குனியா பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் மிக குறைவு, இறப்பு விகிதம் மிக மிக அரிதானவை. இருப்பினும் சில சிம்டம்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. எப்போதும் இருக்கும் பிற உடல்நிலை பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 6 முதல் 1 ஆண்டுகள் வரை நமக்கு சில உடல் பிரச்சனைகள் நமக்கு உண்டாக்கப்படலாம். அதேமாதிரி யாருக்கெல்லாம் கடுமையாக பாதிக்கப்படலைன்னா புதிதாக பிறந்த குழந்தை, 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள், உயர் இரத்த அழுத்தம் IBP, நீரிழிவு நோய்கள் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ், அதேமாதிரிங்க இதய நோயாளிகள், அவங்களுக்கு கடுமையான பாதிப்புகளை உண்டாக்கும். சிகிச்சை முறை இதில் ஒன்றா சார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா தடுப்பூசியோ அல்லது தடுப்பு மருந்தோ இல்லை. அப்போ என்ன சார் பண்ண முடியும்? அப்போ
சிகிச்சைன்னா என்ன சார்னா அதன் அறிகுறிகளை அகற்றுவதுதான் முக்கியமான நிலை. என்ன முக்கியமான அறிகுறிகள்? நமக்கு காய்ச்சல். அப்போ காய்ச்சலை அகற்ற வேண்டும். காய்ச்சலை குறைப்பதற்காக ஆன்டிபயோட்டிக் மருந்தை பயன்படுத்தலாம். வலி நிவாரணை கொண்டு வலிகளை குறைக்கலாம். அதிகமான நீர் ஆதாரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி நல்ல ஓய்வு மிகவும் முக்கியம். அதே மாதிரி என்ன சார் தவிர்க்கணும்னா ஆஸ்பிரின் மற்றும் ஸ்டீராய்டல் அல்லாத அலர்ஜி மருந்துகள் பயன்படுத்தி தடுக்க வேண்டும். மீறி இந்த மருந்து பயன்படுத்தினோம்னா நமக்கு என்ன சார் உண்டாக்கப்படுதுன்னா நமக்கு இரத்தப்போக்கு உண்டாக்கப்படலாம். அதிக பாதிப்புகளை உண்டாக்கலாம். தடுப்பு முறை என்ன சார் தடுப்பு முறை? இது தடுப்பு முறை பார்த்தீங்கன்னா தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ இல்லை. அப்போ என்ன பண்ண முடியும்? கொசு கடியிலிருந்து நம்மளே பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்போ கொசு கடிப்பதை தடுப்பதே தொற்றிலிருந்து பாதுகாத்ததற்கான சிறந்த வழி. அதே மாதிரி சிக்கன்குனியா உள்ள பகுதிகளில் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். அடிப்படை முன்னெச்சரிக்கை இதெல்லாம் நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். இருந்தாலும் ஒரு வார்த்தை நம்ம சொல்லிடுறோம். தோலை குறைக்கும் ஆடைகளை அணிவதல். ஏன்னா பகலில் தான் கடிக்கும். அப்போ உடல் முழுதும் தோலால் ஆடைகளால் கவர் பண்ணிட்டால் கொசு கடிக்க வாய்ப்புகள் இல்லை. தோல் அல்லது ஆடைகளில் பூச்சி ரொட்டைகளை பயன்படுத்தலாம். உட்புற இடங்களில் வீட்டிற்குள் கொசு வராமல் இருக்க போதுமான திரைகளை பயன்படுத்தலாம். பகலில் தூங்கும்போது கொசு உரைகளை பயன்படுத்தலாம். என்ன காரணம்? இது பகலில் கடிக்கிற கொசு. முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் கொசுவலை அணியலாம். கொசுக்கள் அதிகமுள்ள இடங்களிலிருந்து செல்வதை தவிர்க்க வேண்டும். பகலில் கொசு சுருள் அல்லது பூச்சி வெப்சைட்டுகளை பயன்படுத்தலாம். சிக்கன்குனியா தொடர்பான சில நிபந்தனைகள். சிக்கன்குனியா அறிகுறி டெங்கு காய்ச்சல் மற்றும் ஜிகா அறிகுறி போல் இருக்கும். டெங்கு காய்ச்சல் சிக்கன்குனியாவை விட ஆபத்தானது. அதனால் அதனை உடனே கண்டறிந்து அகற்றுவது மிக நல்லது. அடுத்த கிளாஸில் நம்ம டெங்கு காய்ச்சல் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. ஸ்டூடெண்ட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிகவும் சக்தி வாய்ந்த புகைப்படம். கல்வி ஒன்றுதான் உன்னை உயர்த்தும். ஆல் த பெஸ்ட். டேக் கேர்.